அசம் காட்டுக்குள்ள ஹீனா மான் அவ குழந்தையோட புல் சாப்பிட்டுட்டு இருந்தா. கண்ணா, இருட்டாக போகுது. இப்ப நம்ம வீட்டுக்கு போயாகணும். சரிம்மா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடவா? கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுமா. அம்மா பொண்ணும் வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அங்க ஒரு ஓநாய் வருது. இந்த மானோட குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு இதையே நான் சாப்பிட போறேன். ஓநாய் குட்டி மான் கிட்ட நடந்து வரும்போது இருமி அவ மக கிட்ட சொல்றா, ஓடுமா, இந்த ஓநாய் உன்னை கொன்னுடும். ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓடுறாங்க. அப்புறம் ஓநாய் அவங்க பின்னாடியே விரட்டுது. கண்ணா, இன்னும் வேகமா ஓடு, இன்னும் வேகமா, இல்லைன்னா இந்த ஓநாய் உன்னை கொன்னுடும். ரெண்டு பேரும் வேகமா ஓடிட்டு இருந்தாங்க. அப்ப ஓநாய் வேகமா ஓடி வந்து இருமியோட மகளை புடிச்சிருச்சு. ஆ, 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 என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. ஆ, ஆ, ஆ. இருமியோட குழந்தை வேக வேகமா அலறா. அம்மா, என்னை காப்பாத்துங்க, இந்த நரி என்னைய கொன்னுரும். அட, யாராச்சும் என் பொண்ணை காப்பாத்துங்க, இல்லைன்னா இந்த நரி அதை கொன்னுடும். யாராச்சும் காப்பாத்துங்க. அப்ப அங்க காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள்லாம் வராங்க. எல்லா விலங்குகளையும் ஒன்னா பார்த்ததும் அந்த ஓநாய் அங்கிருந்து ஓடிடுது. தம்பி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? எவ்வளவு ரத்தம் போகுது என் பிள்ளைக்கு. நம்ம காட்டுல எந்த விதமான கொடூர மிருகங்களும் இல்லையே, அப்படின்னா இந்த நரி எங்கிருந்து வந்தது? இது வேற காட்டுல இருந்து வந்திருக்கு. ஐயோ, என்னோட காலு. ஹரி, அதை பாத்ரூம் பண்ணலாம். இப்ப நீ முதல்ல இந்த விஷயம் என்னன்னு பாரு. காயப்பட்ட குழந்தைய கூட்டிட்டு எல்லாரும் அந்த குருமா வீட்டுக்கு போறாங்க. குருமா, இங்க பாருங்களேன், என் குழந்தைக்கு எவ்வளவு ரத்தம் போகுதுன்னு. என்னாச்சு இவளுக்கு? ஒரு நரி இவனை தாக்கிடுச்சு தாயே. கவலைப்படாத, நான் இப்ப இதை சரி பண்ணிடுறேன். சமிலி ஆடு அந்த அடிப்பட்ட மானோட கால்ல மருந்து வச்சதுமே ரத்தம் வர்றது கம்மியாயிடுச்சு. அப்புறம் வலியும் காணாம போயிடுது. ஆச்சரியம், ஆச்சரியம் குருமா, நீங்கள் அதிசயம் செய்து விட்டீர்கள். உண்மையாக உங்கள் கையில் மந்திரம் இருக்கிறது. குருமா, எங்களை விஷயம் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். இப்ப நீ உன்னோட குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போகலாம். குருமாக்கு நன்றி சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லா விலங்குகளும் பஞ்சாயத்து இடத்துல வந்து நிக்கிறாங்க. நண்பர்களே, நமது சைவ காட்டில் அசைவ மிருகங்களின் தாக்குதல் அதிகரித்து விட்டது. இப்போ நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இது ரொம்ப நல்லதா போச்சு. குருமா இருந்ததுனால நம்ம உயிரை காப்பாத்தினாங்க. யோசிங்க, ஒருவேளை குருமா இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? குரு தாய் இருப்பது நல்லது, ஆனாலும் இந்த பயங்கரமான மிருகங்களை நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அந்த திமிரு பிடிச்ச விலங்கு கிட்ட நான் எப்படி சண்டை போடுறது? எனக்கு தான் சண்டையே வராதே. இத பத்தி நம்ம கண்டிப்பா அப்புறம் பேசலாமே. சரி, நாளை நாம் மறுபடியும் சந்திப்போம். பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே எல்லாரும் சாப்பிடுறதுக்காக எது கிடைக்குமான்னு தேட போறாங்க. கொஞ்ச தூரத்திலேயே கௌரி மாட்டுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருது. அடேங்கப்பா, இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பசு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப அங்க திடீர்னு ஒரு சிறுத்தை வந்துருது. அடேங்கப்பா, இந்த சிறுத்தை எங்க இருந்து வந்துச்சுப்பா? ஓடுறதுக்கு மட்டும் நீ முயற்சி பண்ணாத, ஏன்னா உன்னை விட நான் பயங்கரமா ஓடுவேன். சிறுத்தைன்னா, என்னோட பால் குடிக்கிறது தான் குடிச்சுக்கோ, ஆனா என்ன கொன்னுடாத. எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு. நீ அடிக்கலைன்னா நான் கண்டிப்பா அடிச்சிருவேன். அப்படின்னா என்னை யாரும் காப்பாத்த முடியாது. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பசு சிறுத்தை கிட்ட ரொம்ப கெஞ்சினுச்சு. ஆனா சிறுத்தை எதுவுமே கேட்கல. எப்படியோ ஒரு வழியா அந்த பசு புத்திசாலித்தனமா, சரி சிறுத்தைன்னா, ஒருவேளை என்னோட சாபம் உங்க கையில தான் எழுதிருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, என்ன சாப்பிடுங்க. சிறுத்தை அந்த பசுவை நோக்கி வரும்போது அப்ப பசு சொல்லுது, சிறுத்தைன்னா, ஏன் உங்க காட்டுல சாவறவங்களோட கடைசி ஆசை என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கு? நான் கடைசியா ஒரு தடவை எங்க குருமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னோட குரு இங்கே இல்லையே. அது இங்கிறத சொல்லவே இல்லையே. அவங்க ஒரு ஆடு. பக்கத்துல இருக்கிற ஆத்துக்கிட்ட தான் அவங்க வீடு இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு நதி இருக்கு. அங்க வந்து மாடே ஆட்டையும் சேர்த்து போட்டுற வேண்டியதுதான். அப்படியே ஆத்துல இருந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஓடிட வேண்டியதுதான். என்ன யோசிக்கிறீங்க சிறுத்தைன்னா? அப்படியா? நான் உன் கூட வர்றதுக்கு தயாரா இருக்கேன். கௌரி சிறுத்தைய கூட்டிட்டு குருமாவோட ஆசிரமத்துக்கு வரா. குருமாக்கு எங்களோட வணக்கம். பசுவையும் சிறுத்தையும் ஒன்னா பார்த்து குருமா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இங்க வந்திருக்கீங்க. அப்புறம் பசு நடந்தது எல்லாத்தையுமே குருமா கிட்ட சொன்னான். சரி, சாகிறதுக்கு முன்னாடி நீ என்னோட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்க.
ஆமா தாயே. அங்க இருக்கிற சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆடு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பசுவை காப்பாத்துறதுக்கு சிறுத்தைகிட்ட என்ன சொன்னுச்சுன்னா, சிறுத்தையே, நீ எப்படி பார்த்தாலும் ஏமாறுற மாதிரி தெரியலையே, அப்புறம் நீ எதுக்கு இவனை கொல்லணும்னு சொன்ன? அப்படின்னா இது என்னோட சொந்தக்காரன், அப்படி போடலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இன்னைக்கு நீ இவனை கொன்னு உனக்கு சாப்பாடு ஆக்கிருவ, ஆனா நாளைக்கு என்ன பண்ணுவ? நேத்து நான் வேற ஏதாவது பிராணி கூட போயிருந்தேன்னா நீ பாத்தியா என்ன? ஒருவேளை நாளைக்கு வேட்டையாட யாரும் கிடைக்கலனா? எப்பவாச்சும் இந்த மாதிரி நடக்கதான் செய்யும். இதுதான் நான் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ எப்பயும் பட்னியா இருக்க கூடாதுன்னு. அப்படின்னா என்னது? ஒருவேளை நீ நான் சொல்றது கேட்டினா, அப்படின்னா நான் உனக்கு தினமும் உனக்கு பசியை தீர்க்க முடியும். அதெல்லாம் இப்ப நான் என்ன பண்ண சொல்ற? முதல்ல நீ இந்த பசுவை உயிரோட விட்டுடணும். ஏ ஆட்டுக்குட்டி, என்ன நீ முட்டாள் நினைச்சிருக்கியா? இல்ல, நான் உன்னை புத்திசாலின்னு நினைக்கிறேன். அதுக்குதான் உனக்கு புத்தி சொல்றேன். சரி சொல்லு. இந்த ஆட்டை நான் உயிரோட விடணும்னா அப்போ என்னைக்கும் எனக்கு வயிறு எப்படி நிரம்புறது? உன்னை நான் இங்க ராஜாவா ஆக்கி. ராஜா, நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்க பாருங்க, நம்ம காட்டுக்குள்ள எந்த ஒரு விலங்குக்கும் தைரியம் இல்ல. நான் உன்னை இங்க இருக்கிற ராஜாவா ஆக்கிருவேன். அதுக்கப்புறம் நீ எல்லாரையும் பாதுகாப்பா வை. அதுக்கப்புறம் உனக்கு கஷ்டப்படாம உனக்கு ஒரு டெய்லி ஒரு விலங்கு கிடைக்கும். சிறுத்தை அந்த ஆடு சொன்னதை நம்பிடுது. அப்புறம் அந்த பசுவை உயிரோட விட்டு ராஜாவா ஆகிறதுக்காக ஒத்துக்கிறான். சரி, இன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் தெரிஞ்சிடும். காட்டுல வசிப்பவர்களே, சிறுத்தை நான் சொன்னதை கேட்டு பசுவை கொல்லவே இல்ல. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனாலதான் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம இந்த சிறுத்தையவே இந்த காட்டுக்கு ராஜாவாக்கிடலான்னு. ஆனா இதை ராஜாவாக்கி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சிறுத்தை இதோட கடமையை செய்யும், நம்மள எல்லாத்தையுமே பாதுகாப்பா பாத்துக்கும். இதை கேட்டது எல்லா விலங்குகளும் சந்தோஷமாயிட்டாங்க. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சிறுத்தை மகாராஜாக்கு ஜெய். வாங்க மகாராஜா, நான் உங்களோட இடத்த உங்களுக்கு காட்டுறேன். சமையலி ஆடு அந்த சிறுத்தைய ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு வரா. மகாராஜா, நீங்க இன்னில இருந்து இங்கதான் இருக்கணும். ராஜாவானதுனால அந்த சிறுத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாராஜாவுக்கு சாப்பிடறதுக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க. கொஞ்ச நேரத்திலே சிறுத்தைக்கு சாப்பிடறதுக்கு எல்லாம் கொண்டு வந்தாங்க. பா, சூப்பர். டெய்லி இந்த மாதிரி சாப்பாடு கிடைச்சுன்னா டெய்லி மஜாவா இருக்குமே. ஆமா மகாராஜா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் காலையில வரேன். எல்லா விலங்குகளும் போறாங்க. சிறுத்தை சாப்பிட ஆரம்பிக்குது. சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு சிறுத்தைக்கு உடம்புக்கு முடியல. ஆ ஆ எனக்கு என்ன பண்ணுது? வலிக்குதே. சாப்பிட்ட உடனே திடீர்னு சிறுத்தை மயங்கிருது. அடுத்த நாள் காலையில சிறுத்தை முழிக்கும் போது அப்பா அது தன்னை தானே கூண்டுக்குள்ள பாக்குது. ஐயோ ஐயோ, இங்க நான் எப்படி வந்தேன்? நான் இங்க இதுதான் உன்னோட உண்மையான இடம் முட்டாளே. ஐயோ, அப்படின்னா நீங்க தான் என்ன அடைச்சு போட்டிருக்கியா? உயிரை காப்பாத்துறதுக்கு எப்பவாச்சும் மூளைய கொஞ்சம் யூஸ் பண்ணி ஆகணும். பெரிய ஆள் சொல்லி என்னை இங்க அடைச்சு போட்டுட்டியா அநியாயமா ஆட்டுக்குட்டே? இந்த காடு என்னோடது. காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் என்ன குருமான்னு கூப்பிடுறாங்க. அதை காப்பாத்துறது என்னோட கடமை சிறுத்தையே. காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் குருமாவோட அன்பை பார்த்த உடனே சந்தோஷமாயிடுறாங்க. தலைவரே, ஜெய் தலைவரே, ஜெய். ஏ குரு தாயே, நீங்க எங்களோட பாதுகாவலர். நாங்கள் விரும்புவதெல்லாம் நீங்களே இந்த காட்டுக்கு ராணியாக இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். முடியாதுன்னு சொல்லாதீங்கம்மா, நாங்க எல்லாரும் இந்த காட்டோட ராணியா பாக்குறவங்கள. ஆமாம் குருமா, உங்களோட புத்தியும் என்னோட சக்தியும் இந்த காட்டை காப்பாற்றுவதற்கு உதவியாக இருக்கும். மறுப்பு சொல்லாதீர்கள். அப்பனா சரி, ஆனா எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு. நாங்கள் உங்களது எல்லா நிபந்தனைகளையும் ஒத்துக்கொள்கிறோம். ஒருவேளை நீங்க பிரிஞ்சு இருந்தீங்கன்னா தொலைஞ்சிருவீங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். ஏன்னா ஒத்துமையா இருந்தாதான் பாதுகாப்பா இருப்போம். நண்பர்களே, தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆள் இருந்தாலும் கண்டிப்பா சேஃபா இருக்கலாம். சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். சமையலி சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அப்புறம் எல்லாரும் எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கு சத்தியம் பண்றாங்க. அப்புறம் சமையலி ஆடு காட்டோட ராணி ஆயிடுறா. இப்படியே கொஞ்ச காலங்கள் போயிருது. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்கு ஒரு சிங்கம் வந்துருது. சிங்கத்தை பார்த்த உடனே எல்லா விலங்கும் பயந்துருது. அப்புறம் எல்லாம் ரொம்ப பயந்து போய் ராணிமா கிட்ட வராங்க. ராணி தாயே, எங்களை காப்பாத்துங்கள். தலைவரே, என்னை காப்பாத்துங்க. நீங்களும் இவ்வளவு பயந்து போய் இருக்கிறீங்க. காட்டுக்குள்ளார ஒரு சிங்கம் வந்துருச்சுமா, அது எங்களை கொன்னு சாப்பிட்டுருமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த சிங்கம் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது?
நீங்க பயப்படாம அந்த சிங்கத்துக்கிட்ட போய் வெறும் இது மட்டும் சொல்லுங்க, உன்னோட சக்தி வாய்ந்த விலங்கு எங்க காட்டுக்குள்ள இருக்குன்னு. அவன் நான் யாருன்னு சொன்ன என்ன ஆகும்? நீங்க அதை வெறும் என்கிட்ட மட்டும் கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லா விலங்குகளும் அந்த சிங்கத்துக்கிட்ட போய் அதே மாதிரி பண்றாங்க, ராணிமா சொன்ன மாதிரி. ஏய் சிங்கம், உனக்கு என் உயிர் வேண்டாம், ஓடி போயிடு. அப்படி நான் போகவில்லை என்றால் நீ என்ன பண்ணுவாய் குரங்கே? உன்னை ஆட்டை போடுறதுக்கே உன்னை விட ஒரு ஸ்ட்ராங்கான அனிமலாம் கூப்பிட வேண்டியது இருக்கும். என்ன வெட்டு பேச்சு பேசுகிறாய் குரங்கே? இந்த காட்டில் என்னை விட பலசாலி மிருகம் வேற யார் இருக்கிறா குரங்கே? அதை சந்திக்கணும்னா நீ ஏன் கூட வா. நானும் பார்க்கிறேன் இங்கு என்னை விட பலசாலி யார் இருக்கிறாய் என்று. எல்லா விலங்குகளும் அந்த சிங்கத்தை கூட்டிட்டு அந்த ஆடுகிட்ட வராங்க. இந்த ஆடு என்னை விட பலசாலியா? இதை நான் சுடக்கிடும் நேரத்தில் கடித்து குதறி சாப்பிட்டு விடுவேன். இது எங்களோட ராணியா அம்மா? ராணியம்மா, இந்த சிங்கத்துக்கு அதோட வலியான மிருகத்தை பார்த்தே ஆகணுமா? சரி வா, நான் உன்னை அந்த சக்தி வாய்ந்த விலங்குகிட்ட கூட்டிட்டு போறேன். அப்புறம் சமேலி ஆடு அந்த சிங்கத்தை கூட்டிட்டு அந்த கிணத்துக்கிட்ட போறான். அந்த சக்தி வாய்ந்த விலங்கு இந்த கிணத்துக்குள்ளதான் இருக்கு. சிங்கராஜா கிணத்துல எட்டி பார்க்கறான். ஆனா அதோட முகம் அதுக்கே தெரியுது. ஆனா அது இன்னொரு சிங்கம்னு நினைச்சிருது. என்னிடம் போட்டியிட தைரியம் இருந்தால் வெளியே வா. சிங்கம் பேசுனது அந்த கிணத்துல எதிரொலிச்சு அதுக்கே திரும்ப கேக்குது. என்னிடம் போட்டியிட தைரியம் இருந்தால் வெளியே வா. சிங்கம் இத போட்டியா எடுத்துக்கிட்டு கிணத்துக்குள்ள குதிச்சிருது. ஐயோ! ஆடு பண்ண தந்திரத்தை பார்த்த உடனே எல்லா விலங்குகளும் ஆட புகழ்ந்து பேசுறாங்க. மகாராணி ஜெய், மகாராணி ஜெய். அந்த நாளுக்கு அப்புறம் வெளியில இருக்கிற எந்த மிருகமும் வேட்டையாட இங்க வரல. அப்புறம் காட்டுக்குள்ளார அமைதி மட்டும் இல்ல, அதோட சந்தோஷமும் நிறைஞ்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.